Hello everyone, welcome back to my channel. ரெண்டு ஸ்டாக்ல ஸ்விங் ட்ரேடிங் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஸோ ரெண்டு வந்து ஸ்டாக் வித்தின் 1 மந்த்ல நல்ல ரிட்டர்ன் கொடுக்கலாம்னு என்னோட ப்ரெடிக்ஷன். சப்ஜெக்ட்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சிபிஎஸ்எல் தென் பிஎஸ்எல் லிமிடெட் ரெண்டு வந்து ஸ்டாக்கும் நான் வந்து கொடுத்த வந்து டார்கெட்டை ரெண்டு ஸ்டாக்கும் கம்ப்ளீட்டாக வந்து அச்சீவ் பண்ணிருச்சு. சிடிஎஸ்எல் ஸ்டாக் அப்சைடில் 2000 வரை மூமெண்டம் பண்ணலாம்னு நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். இந்த வந்து ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்த டார்கெட்டை டியூஸ்டே மார்க்கெட்டில் கம்ப்ளீட்டாக வந்து அச்சீவ் பண்ணிருச்சு. எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல் லிமிடெடை அனலைஸ் பண்ணி ஸ்டாக்குடைய ப்ரைஸ் அப்சைடில் 3000 வரை மூவ்மெண்ட்டாக பண்ணலாம்னு நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். இந்த வந்து ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்த வந்து டார்கெட்டை ஸ்டாக் கம்ப்ளீட்டாக வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு. ஃபர்தராக வந்து ரெண்டு வந்து ஸ்டாக்கில் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த வீடியோ. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ரெட்டர். இது ஸ்டாக்குடைய டே சார்ட். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டே சார்ட்டில் அருமையான அப்டர்னில் இருக்குது. ஸ்டாக் வந்து டே சார்ட்டில் ஃபாலிங் வெஜ்ஜை வந்து ப்ரோக் பண்ணி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 580 இருந்து தென் 730 வரையும் அருமையான ரேலி. இந்த ஃபாலிங் வெஜ்ஜை வந்து ப்ரோக் பண்ணி ஸ்டாக்குடைய ப்ரைஸ் அப்சைடில் சூப்பராக போயிருக்கு. ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹை வந்து பதிவு பண்ண முன்னாடி ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் புக்கிங். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 660 சப்போர்ட் எடுத்து ஸ்டாக்குடைய ட்ரெண்ட் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்தராக ஸ்டாக்குடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை வந்து ப்ரோக் பண்ணி ஒரு புதிய வந்து ஹையை வந்து கிரியேட் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. ஸ்டாக்குடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை 736, ஸ்டாக்குடைய க்ளோசிங் 725. ஸோ ஸ்டாக்குடைய ப்ரீவியஸ் ஹையை ப்ரோக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த வந்து ஸ்டாக் அப்சைடில் 750 தென் 780 வரை மூவ்மெண்ட்டாக பண்ணலாம்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 650 ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது, என்னோட ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்டாக்ஸை பை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் போனால் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டாக்குடைய மந்த்லி சார்ட். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் ஆல்ரெடி வந்து பிரேக் அவுட் கொடுத்து தென் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கண்டியில் ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்தராக ஸ்டாக் பை சைடில் ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட்டாக பண்ணலாம்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ். இது ஸ்டாக்குடைய மந்த்லி சார்ட். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் ஸ்ட்ராங்கான அப்டர்னில் இருக்குது. அட் தி சேம் டைம் ஸ்டாக்கில் வந்து வால்யூம்ஸ் தென் பையிங் ப்ரெஷர் ரொம்ப வந்து ஹெவியாக இருக்குது. ஸோ ஃபர்தராக ஸ்டாக் பை சைடில் ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட்டாக பண்ணலாம்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன். இது ஸ்டாக்குடைய டே சார்ட். ஸ்டாக்ல வந்து சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 3800 ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கூடிய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 3850. தென் ஸ்டாக்ல வந்து பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 4050. ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டாக் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ப்ரோக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக ஸ்டாக் அப்சைடில் 100 to 200 rupees மூவ்மெண்ட்டாக பண்ணலாம்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ ஸ்டாக் 4200 வரையும் போகலாம்னு எனக்கு தோணுது. தென் இது ஸ்டாக்குடைய வீக்லி சார்ட். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்லையும் ஸ்ட்ராங்கான அப்டர்னில் இருக்குது. ஸோ ஃபர்தராக ஸ்டாக் பை சைடில் பிரேக் அவுட் கொடுத்து ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட்டாக பண்ணலாம்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஓகே வர்ஸ், இந்த சப்ஜெக்ட் இதோட முடியுது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.